கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் தலைவர் தங்கப்பாண்டியன். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் ஒரு புறம் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் இன்னொரு புறம் இந்த ஆள்கடத்தல் நடவடிக்கை தற்போது பேசுபொருள் ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது பூவை ஜெகன்மூர்த்தி அவர் இந்த ஆள்கடத்தல் இதில் கைது செய்யப்படுகின்ற மாதிரியான பல்வேறு கேள்விகள் எழும்புகிறது. பூவை ஜெகன்மூர்த்தினா யாரு, அவரை ஏன் இந்த மாதிரியான தீவிர வேட்டைக்கு, அதாவது அவரை கைது பண்ணணும், தலைமறைவாயிட்டன்ற அளவுக்கு கொண்டு போவதற்கான நோக்கம் என்னங்க சார்? பூவை ஜெகன்மூர்த்தி எடப்பாடி கட்சியில் ஒரு எம்எல்ஏ, கூட்டணி கட்சி எம்எல்ஏ. அவர் புரட்சி பாரதம்னு கட்சி நடத்துகிறார். தலித் மக்களுக்கான ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுறவர்னு பெயர் பெற்றவர். சரிங்களா? ஆனால் என்ன கொடுமை அப்படின்னா, ஒரு சில தலித் தலைவர்களை தவிர அரசியலையும் கோட்பாட்டிலையும் நிற்கிறவங்க சந்தர்ப்பவாதிகளாகவும் கட்ட பஞ்சாயத்து பேர்வழிகளாகவும் இருக்கிறாங்கன்றது வருத்தம் தரக்கூடிய விஷயமா இருக்குது. அது ஒரு பூவை ஜெகன்மூர்த்தி விஷயத்தில் உண்மையாகவும் இருக்குது. என்னென்னா, ஒரு அடிப்படையான கேள்வி இருக்குது. பூவை ஜெகன்மூர்த்தி ஒரு பிரச்சனையில் தலையிட்டார் என்பதை விட அவர் என்ன பிரச்சனையில் தலையிட்டார்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு காதல் திருமணம். தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு சென்னையில் இருக்கிற பையனை இன்ஸ்டாகிராமில் பார்த்து விரும்பி 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. பெற்றோர் ஏடிஜிபி ஜெயராமனுக்கு நெருக்கமானவங்க. அவங்க அவர் மூலமாக அந்த ஜோடியை பிடிக்கணுன்றாங்க. சரியா? அவர்கள் 2 பேரும் தலித்தில் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களில் ஏதோ ஒன்று மாறி ஜெயராமன் மூலமாக அதை டீல் பண்ணுறாங்க. ஏடிஜிபி ஜெயராமன் பூவை ஜெகன்மூர்த்திக்கு அந்த அசைன்மெண்ட்டை கொடுக்குறார். அது மட்டும் இல்லை, ஏடிஜிபி ஜெயராமன் அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு காரும் கொடுக்குறார். தன்னுடைய சொந்த கார், ஒரு தான் பயன்படுத்துகிற அதிகாரியாக அரசு கொடுத்த காரையே அது கொடுக்குறாரு. கொடுத்து டிரைவரையும் அனுப்பியிருக்கார். அதில் பூவை ஜெகன்மூர்த்தி அவருடைய பசங்களை அனுப்பியிருக்கிறார். அவங்க நல்லா தலையில் கலர் அடித்து புள்ளிங்கோலாக ஒரு 6 புள்ளிங்கோ ஏறி இந்த பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு போயிருக்குங்க. போய் அவங்க வீட்டில் போய் தேட போயிருக்காங்க. தேடுனா அந்த பசங்க இல்லை, ஜோடி இல்லை. அவங்க அம்மா கீழ் வீட்டில் இருந்திருக்காங்க. அவங்க அம்மாட்ட சத்தம் போட்டிருக்காங்க. அந்த பையன் அவங்க தம்பி, அந்த மாப்பிள்ளையுடைய தம்பி மாடியில் இருந்திருக்கான். அவனை அடித்து தூக்கிட்டு வண்டியில் ஏற்றிருக்காங்க. இதை அவங்க அம்மா பார்த்து பதறிட்டு 100க்கு அடிச்சிட்டாங்க. 100க்கு அடித்தா போலீஸ் வாகனத்தில் இந்த புள்ளிங்கோ ஹேர் ஸ்டைலோட என் தம்பியை கடத்திட்டு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டாங்க. அடையாளம் சொல்லும்போது போலீஸ் வாகனத்தில் புள்ளிங்கோ கடத்திட்டு போகிறாங்கல்ல, இது சிக்கலாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதனுடைய எஸ்பியாக அவர் அஸ்ராகாருக்கு இருக்கார். அவர் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு பேர் எடுத்தவர். அவருக்கு தகவல் போகவும் அவர் உடனடியாக அந்த வண்டியை சீஸ் பண்ணுங்கன்றார். அப்போ வேகமாக அவங்க ட்ராக் அவுட் பண்ணி வண்டியை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அந்த 6 பேரையும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சா வண்டி கொடுத்து அனுப்பியவர் ஏடிஜிபி, டிரைவர், அப்புறம் இந்த புள்ளிங்கோ எல்லாம் மாட்டி எல்லாம் போட்டு கொடுத்துருச்சுங்க. ஏடிஜிபியை போட்டு கொடுத்துருச்சு. அந்த புள்ளிங்கோ பூவை ஜெகன் அண்ணா தான் அனுப்புனாருன்னு அவங்க சொல்லி கொடுத்துட்றாங்க. சரிங்களா? அப்போ ஒரு பூவை ஜெகன்மூர்த்தி அவரை மறுநாள் உயர்நீதிமன்றத்தில் அந்த ஒரு வாரத்தில் இந்த விஷயம்லாம் கழிஞ்சு கேஸ் ஆகிடுது. ஹைகோர்ட்டில் இதுக்கு மூவ் பண்ணுறாங்க, முன்ஜாமீனுக்கு மூவ் பண்ணுறாங்க. நம்ம ஹைகோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜு என்ன பண்ணுறாருன்னா, எம்எல்ஏ தானே, முன்ஜாமீன் வழக்கு தானே, இப்படி ஒரு வழக்கில் குற்றச்சாட்டப்பட்டிருக்காரு, அவர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வெளியே இருக்கார் சார்னு வக்கீல் சொல்கிறார். பாஸ் ஓவர் போட்டு அவரை வர சொன்னார் நீதிபதி. இப்போ கோர்ட்டுக்கு கூப்பிட்டுவாங்க அவரை, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன வேலை, தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் என்ன வேலை செய்கிறாங்க நானும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், அவரை கூப்பிட்டாங்கன்ட்டாங்க. ஏடிஜிபியும் அவரும் மதியம் வரணும். 2 பேரையும் கொண்டு வந்தாச்சு. ஜெகன்மூர்த்தி பெரிய கூட்டத்தோட, பெரிய வக்கீல் கூட்டத்தோட உள்ளே வர்றார். அப்போ நீதிபதி இப்போ எதுக்கு இவ்வளோ கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்தீங்க, அதே மாதிரி உங்கள் வீட்டில் 50 கூட்டத்தை கூட்டி எதுக்கு உங்களை பிடிக்கிறதுக்கு 300 போலீஸு, நீங்கள் ஒரு எம்எல்ஏ வேறு, உங்களை பார்த்தா அந்த ஊர் மக்கள் 77,000 பேர் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்கன்னு கேட்டால் 77,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க.
77,000 பேர் ஓட்டு போட்டிருக்கான்ல, அவனுக்கு நீங்கள் செய்கிற வேலை, அவன் ஓட்டு போட்டு உங்களை எம்எல்ஏ ஆக்குவேன், நீங்கள் பார்க்குற வேலை ஒரு 2 பிள்ளைங்க யாரோ கல்யாணம் முடிச்சிட்டான்னு, கல்யாணம் முடிச்சா முடிச்சுட்டு போகிறேன், அதை பிரிக்கிறதுக்கு ஆளை அனுப்புறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இதுக்கு தான் ஓட்டு போட்டாங்களான்னு நாக்கு பிடுங்குற மாதிரி கேள்வியாக கேட்குறாரு. அப்போ இது மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறதுனால நான் இப்போ அரெஸ்ட் பண்ண சொல்லலை. ஆனால் இப்போ காவல்துறையுடைய விசாரணைக்கு ஒத்துழைக்கணும். இந்த கும்பல் சேர்க்குற வேலையெல்லாம் விட்டுட்டு தனியாக அவர் கூட காவல்துறையிட்ட போய் விசாரணை வரணும், விசாரணை அறிக்கையை தாக்கல் பண்ண பிறகு உன் மீது நடவடிக்கை இல்லையான்னு முடிவு செய்யப்படும்னு அனுப்பிச்சி விட்டார். அப்போ இந்த ஏடிஜிபி வந்துட்டு அவர் எனக்கு எம்எல்ஏ மாதிரி ஒரு இது, நானும் சட்டத்துக்கு ஒத்துழைக்கிறேன், விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன், என்னையும் எம்எல்ஏ மாதிரி அனுப்பிச்சி வைங்க, அரெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு. அப்போ அவர் நீதிபதி வேல்முருகன் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அவர் 77,000 பேர் அவர் மேலே ஒரு அபிமானம் வச்சு நல்லது செய்வாருன்னு எப்படியோ நம்பியிருக்கான்ல, அதுக்கு அந்த மக்களுக்கு மரியாதை கொடுத்து அந்த ஆளுக்கு அந்த மரியாதை. நீ பப்ளிக்கு சர்வெண்ட்டு, நீ வந்தது எதுக்கு? இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு உன்னைய போலீஸ் அதிகாரியாக போட்டிருக்கு. ஏடிஜிபி உனக்கு வயசு என்ன, எவ்வளோ காலமாக இருக்க, உனக்கு சட்டம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சு உன் சொந்த வண்டியை கொடுத்து இப்படி ஒரு வேலை பார்ப்பேன்னா சரியா? உன்னையெல்லாம் வந்துட்டு உடனே அரெஸ்ட் பண்ணணும், வெளியவே விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண சொல்கிறார். அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூப்பிட்டு போகிறாங்க. இதான் நடந்தது அந்த வழக்கில். அப்போ என்னன்னா, இந்த நாட்டில் ஒரு மக்கள் பிரதிநிதியும் ஒரு பெரிய மூத்த போலீஸ் அதிகாரியும் ஒரு காதல் திருமணம் முடித்த ஒரு தம்பதிகள், அவங்க சட்டப்பூர்வமானவங்க, வயதுக்கு வந்தவங்க, அவங்கள பிரிக்கிறதுக்கும் இதுக்கும் இப்படி தலையிட்ட ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா? இந்த இந்த லெவலில் தான் நம்ம நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்குது. இந்த லெவலில் தான் நம்ம நாட்டில் மனித உரிமைகள் இருக்குது, காதல் திருமணத்திற்கான உரிமைகள் இருக்குது, அதுக்கான பாதுகாப்பு இருக்குது. அதுக்கான பாதுகாப்பு நிலவரத்தை பாருங்கள், சரியா? அப்போ ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்குள்ள காதல் திருமணம் செஞ்ச நபர்களை நீங்கள் ஒரு தலித் தலைவராக இருந்தவர் எப்படி நடத்தணும்? சமூக நீதி பார்வை என்ன? அம்பேத்கர் சொல்லி கொடுத்த அரசியல் என்ன? அம்பேத்கர் இன்னும் தீவிரமாக அவர் வற்புறுத்தினதில் எனக்கு பொருளாதார முன்னேற்றத்தெல்லாம் நம்பிக்கை இல்லை. என்னைக்கு திருமண முறையில் சாதிகளை கடந்து அதிகரிக்குதோ அன்னைக்கு தான் எனக்கும் கூட சாதியில் மாற்றம் வருதுன்ற நம்பிக்கை வருன்றதை வலியுறுத்தி சொன்னவர். ஆக ஒரு அவன் பிற்படுத்தப்பட்ட சாதிகளாக இருக்கட்டும், அதுக்குள்ளே ஒரு சாதியில் திருமணம் முடிச்சுட்டாங்க அப்படின்னா இவர் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா? இந்த எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி பாதுகாப்பு கொடுக்கணுமா? அவர்களை இவர்களுக்காக கடத்தணுமா? சரியா? அப்போ செஞ்ச வேலை எப்படின்னு பாருங்க. ஏடிஜிபி ஒரு கட்டறிந்த போலீஸ் அதிகாரி, அவருக்கு சட்டம் தெரியும், எல்லாம் தெரியும். வயது வந்த பிள்ளைங்க திருமணம் முடிச்சுக்கிட்டா அதில் தலையிடக்கூடாதுன்னு தெரியும், சரியா? தன்னுடைய சொந்த வண்டி அனுப்பி கடத்தல் பண்ணுற அளவுக்கு யூபி மாப்பி காப்பியில் இருக்கிற கப்பி கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த லெவலுக்கு தான் இந்த போலீஸுக்கு புத்தி இருந்திருக்கு, சரிங்களா? அப்போ இவரெல்லாம் கைது செஞ்சு உள்ளே போடுங்கன்னு நீதிபதி சொன்னது ரொம்ப சரியான விஷயம். அப்போ ஒரு காதல் திருமணம் முடித்த ஜோடிக்கு நம்ம நாட்டில் என்ன பாதுகாப்பு இருக்குது? தமிழ்நாட்டில் என்ன பாதுகாப்பு இருக்குது? அவர்கள் ஒரு திருமணம் முடித்தா அதை இந்த இப்படியெல்லாம் நடத்துறதுக்கு ஒரு கும்பல் தயாராக இருக்குன்னா நாம் எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கி வச்சுருக்கோம்? நம்ம தலைமுறைக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வச்சுருக்கோன்றதான் இன்றைக்கி இருக்கிற கவலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவர்கள் அம்பேத்கர் பெயரை சொல்லிக்கொண்டு மற்ற தலைவர்களை விட தாங்கள் சிறந்த தலைவர்கள் என்று சொல்லிக்கொண்டு திருமா போன்ற சனாதனத்திற்கு எதிராக நிற்கக்கூடிய இந்த சாதிய ஆதிக்க பாகுபாடுகளுக்கு எதிராக எந்த முறையில் வந்தாலும் எதிர்க்கக்கூடிய சில ஜெனூனான தலைவர்களுக்கு எதிராக இவர்கள் பல நேரங்களில் பிரச்சாரமும் பண்ணுறாங்க, சரியா? அப்போ இவருடைய முகம்லாம் இப்போ தான் அதில் முகத்திரைகள்லாம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், தோலுரிக்கப்படுது. அதனால் இந்த பூவை ஜெகன்மூர்த்தியார் போன்ற ஆட்கள், கட்ட பஞ்சாயத்து பேரொழிகள்,
அரசியல் அரங்குல இருந்து அகற்றப்படணும். இவர்கள் தலித் விடுதலைக்கு எதிரானவர்கள்ன்றத அந்த மக்களுமே அடையாளம் காணணும். இல்லை, இதில் என்ன மிக முக்கியமான ஒரு கருத்தாக சொல்கிறாங்கன்னா, ஒரு மக்கள் பிரதிநிதி அவர் இந்த மாதிரியான சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பாங்களான்னு ஒரு கருத்து வைக்கிறாங்களே. அதான் மக்கள் பிரதிநிதி தான் ஈடுபட்டாருன்னு சொல்லி தான் எல்லா ஆதாரமும் வந்துருச்சு. இப்போ ஏன் தலைமறைவாயிட்டாரு? அதே கேள்விதான். ஏன் தலைமறைவாகணும்? மக்கள் பிரதிநிதி தான் நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் தானே, போய் கோர்ட்டில் சண்டை போடுங்க. நீங்கள் ஜெனூனாக இருக்கிற பட்சத்தில் நீ இது ஒரு காவல்துறை சொல்லி இருக்கிற வாக்குமூலங்கள் ஆதாரங்கள் பொய்ன்னு சொல்லுங்க, அல்லது காவல்துறை சான்றாதாரம் காட்டுற எல்லாமே பொய்ன்னு சண்டை போடுறதானங்க ஒரு மக்கள் பிரதிநிதி செய்ய வேண்டிய வேலை. அதை விட்டுவிட்டு இப்போ என் தலைமுறை வாங்கணும், எதுக்கு முன்ஜாமீன் கேட்கணும்? அதுதான். அப்போ இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அரசியல் போக்கு நிலவுது அப்படின்றத கவலையோடு நம்ம பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு பின்னணியையும் நக்கீரன் ஆசிரியர் பிரகாஷ் அவர்கள் சொல்கிறார். என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு மேலே ஓபிஎஸ்னுடைய பினாமி சொத்துக்கள் ஏதோ நிறைய எழுதப்பட்டிருக்கிறதாகவும் பதியப்பட்டிருக்கிறதாகவும், அந்த பொண்ணுக்கே அது தெரியாது, அந்த நிலவரம் தெரியாது. அது தேனி மாவட்டத்தை சேர்ந்த பிள்ளை. அவங்க அப்பா பேர் தென்னவனா ஏதோ நினைக்கிறேன். அப்படி அந்த பிள்ளைக்கே தெரியாமல் அது பேரில் நிறைய சொத்து இருக்கும் போல இருக்குது. அது இப்படி ஒரு திருமணத்தை முடிச்சிருச்சு. இப்போ அந்த பினாமி சொத்துக்கு ஆபத்து வந்துருச்சுன்ற இடத்துல இருந்தால் இவ்வளவு பெரிய தாக்குதல் தலையீடு ரொம்ப வெளிப்படையாக நேரடியாக நடக்குதுன்றாங்க. இதுக்கு 2 ஆதாரம் சொல்கிறாங்க. அந்த ஆதாரத்தை பொருட்படுத்தாமல் இருக்க முடியவில்லை. எப்படின்னா, அந்த புள்ளிங்கோ போச்சில் ஏடிஜிபி வண்டி, அதில் 10 லட்ச ரூபா கைப்பற்றப்பட்டிருக்கு. 10 லட்ச ரூபான்றது சாதாரண பணம் இல்லை. ஒரு கிரிமினல் டீமுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு வேலையை செய்யக்கூடிய பேக்ரவுண்டு என்ன அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ இவ்வளவு பணத்தை டிப்ஸ் இந்த கூலிப்படைக்க கொடுப்பான் அப்படின்னா, அப்போ எவ்வளவு பணம் வச்சவன் இதில் தலையிடுறான், ஏன் தலையிடுறான் அப்படின்ற கிரிமினல் பேக்ரவுண்டில் அதில் ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கு. அடுத்தடுத்து அது வெளியே வரும் அப்படின்னு நம்புகிறோம். மக்கள் வந்துட்டு இந்த மக்கள் தான் இந்த கிரிமினல்களுக்கு முடிவு கட்டணும். மக்கள் இது சம்பந்தமான விஷயங்களில் விழிப்புணர்வு அடையணும், குரல் கொடுக்கணும். உங்களை போன்ற மீடியா நபர்கள் தொடர்ந்து அறத்தின் பக்கம் நிற்கணும் வேண்டுகோளாக வச்சுக்கிட்டு நிறைவு. நன்றி. நன்றி. நன்றி சார்.